சுவிசேஷம் 22வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு பதிவு செய்திருக்கிறார். ஒருவர்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், கதாவசனத்தில் வாசிக்கலாம், அதெல்லாம் வசனத்தில் வாசிக்கிறேன். தன்குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் கல்யாணத்துக்கு வர சொல்லபடி அவர்கள் ஊழியக்காரன் அனுப்பினார். அவர்களோ வர மனதில் இருந்தார்கள். அப்பொழுது வேறு ஊழியக்காரனை அழைத்து, நீங்கள் போய் அவனை விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், எழுதுகளும் குழந்தை அன்புகளும் அறியப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று சொல்லுங்கள், அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்கள் என்றார். அழைக்கப்பட்டவர்களோ அதை அர்த்தத்தை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போயிட்டாங்க. போதும், கவனிங்க, இந்த சம்பவத்தை கவனிங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபைக்குள்ள உங்களுக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வருகிறோம், அதையும் இன்றைக்கு சிலர் நாம் அசத்தை பண்ணுகிறோம். கவனிங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்கு தெரியுமா? மனவாளனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக திருச்சபை அங்கே திருமணத்திற்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் சொல்லுகிறது. முதலாவது முறை அழைப்பு கொடுக்கப்பட்டது, இரண்டாவது முறை அழைப்பு கொடுக்கப்பட்டது, மூன்றாவது முறையும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிற்பாடு தேவன் அழைப்பு கொடுக்கவில்லை. வாசிக்கலாம். ராஜனாய கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் வேலைக்காரரை அனுப்பி அந்த கோட்பாடுகளை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுத்தரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவரின் திருச்சபைக்குள் வருவதற்கும் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நீங்கள் ஆண்டவரின் வார்த்தை கேட்டு விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அது மாத்திரமல்ல, இங்கே எஜமான் இதனை கருத்து வாசிக்கும்போது அதிகாரத்தை விடுத்ததை கருத்து வாசிக்க எஜமான் கல்யாண விருந்தை பார்க்க வரும்போது வேதம் சொல்லுகிறது, அங்கே கல்யாண வஸ்திரம் தரிசிலாத ஒருவனை கண்டார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறீங்க, ஆனா எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்லுங்க. கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறீர்கள். என்ன வஸ்திரம் தரித்திருக்கணும்? கல்யாண வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். அழைப்பு கொடுக்கப்பட்டது யார் தெரியுமா? சொல்லுங்க. நாம தான். இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறவங்க இருக்கோம். நீங்க இன்னைக்கு பார்த்தீங்களாக இருந்தா புறையாளிகளாக இருந்த நமக்கு கர்த்தர் கிருபையாய் மனதுருகி இந்த வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சந்திகளிலேயும் பெருக்களிலேயும் கிடந்தவர்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள். ஆமென். யூதர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. யூதர்கள் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார்கள். ஒரு சில யூதர்கள் தான் இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சந்திகளையும் பெருக்களையும் நிற்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் இன்றைக்கு திருப்பதில் இருக்கிற நீங்கள் நான் சொல்ல மாட்டீங்களா? பெருக்களையும் சந்திகளையும் கிடந்த நம்மளை திருப்பதிகளை பார்த்த பொருள் வைத்திருக்கிறார் என்று தெரியுமா? எதவானுடைய சங்க சுற்றுகளை பிரயத்திப்பதற்கு, எதவானாக நம்ம வளர்ச்சி நாங்கள் இருப்பதற்கு, அந்த பாரம்பரியத்துக்குள் இருப்பதற்கு தான் இயேசு நம்மளை ஏற்படுத்துகிறார். சந்திகளையும் பெருக்களையும் இருக்கிறவர்களை பதி வேலைக்காரரை கொண்டு, பதி ஊழியர்களை கொண்டு, பதி சீசர்களை கொண்டு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு சாபத்திலும் பாவத்திலும் பெருக்கலில் இருந்த நம்மை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றேன், நான் தகுதியாக இருந்தது தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சொல்ல முடியுமா? இல்லை. பிரேசிப்பு யூதர்கள் வழியாகத்தான் வந்தது. நாம சொல்றேன், பிரேசிப்பு யூதர்கள் வழியாகத்தான் வந்தது. ஒரு இஸ்ரேல் இயேசுவை பார்க்கும்படியாக வந்தார். காரணம் இஸ்ரேல் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை பார்க்கும்படி வந்தார். தன் மகளுக்காக வேண்டிக் கொண்டார்.
அப்படியே சொன்னார், சகோதரியே, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது. ஆறு நாய்க்குட்டி, யார் நாய்க்குட்டி, சில யார் நாய்க்குட்டி, கோபம் வருமில்ல. பிள்ளைகளின் அப்பத்திற்கு நாய்க்கு எப்படி போடுறது ஏற்று கேட்ட கோபம் வருமில்ல. நான் தான் நாயாயிருந்தேன். அவன் சொல்லுவேன், எதுக்குமே தகுதி இல்லாதவன் இருந்த என்ன கூப்பிட்டு கொண்டு வந்து கழுவி அவர் சமூகத்தில் வைத்திருக்கிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது, நாம் தான் அந்த தெருக்களிலும் சந்திகளிலும் கிடந்தோம். எதற்கெல்லாம் ஏற்றுக்கொண்டீங்களா? தெருவில் கிடந்த எண்ணெய் ஆண்டவர், குப்பையில் கிடந்த எண்ணெய் ஆண்டவர் அவர் சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அழைத்து கொடுத்தவர்களோ அதை மறுதளித்த போது இயேசு நம்பகமாய் தன் முகத்தை திறக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? பரலோகத்தில் அந்த பதவி கடவுள் நீடிப்பதற்கு. ஆமென். என்னுடைய பார்த்தீங்கன்னா மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், வைபத்திரத்தை பெற்றவர்கள், பிரதான குற்றத்தான் பிரதானவர்கள் அங்கே குருத்தோடைகளை பிடித்துக் கொண்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பதை இருக்கிறதை கண்டேன் என்று வேதம் சொல்கிறது. வைபத்திரம் தைத்திருக்காம பரலோகத்துக்கு போக முடியாது. அதாவது பரிசுத்தமான ஆடை இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. தெரிந்து வந்துட்டாரு. பெண்களின் சந்ததிகளின் கண்ணாமல் அழைத்து வந்துட்டாரு. ஆனால் ஒரு காரியம், பரிசுத்தம் இல்லாமல், பரிசுத்தமான வஸ்திரத்தை பறித்துக் கொள்ளாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் என்று நீ கனவுக்கு காண முடியாது. சொல்லுங்க. அங்கே பரிசுத்த வஸ்திரம் தரிசிக்காதவன் என்ன சொல்லப்படுறது? வசனத்தை வாசிக்கலாமா? பரிசுத்த வஸ்திரத்தை தரிசிக்காதவனை 11 வசனத்தில் 12 வசனத்தை வாசிக்கிறீங்களா? 13 வசனத்தை 3 வசனத்தை 14 வசனத்தில் வாசிங்க. 22 12